இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்பைரலில் சிங்கிள் ஹம்ஸ் போடுறோம். ஓகேங்களா, ஸ்பைரல் என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் ஹம்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். 2 ஸ்பைரலுக்கு நடுவான வந்து ஒரு சிங்கிள் ஹம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஸ்பைரல் அதே மாதிரி பெருசாக இருக்கணும். ஸோ அதே வந்துட்டு ஸ்பைரலில் வந்து டபுள் ஹம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்பைரலில் வந்து சிங்கிள் ஹம்ஸ், ஸ்பைரல் மட்டும் தனியாக போட்டு வருவோம். ஸோ ஸ்பைரலில் டபுள் ஹம்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரலில் வந்துட்டு ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு 3 ஹம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஓகேங்களா, 3 ஹம்ஸ் நம்ம டாபிக் ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ 3 ஹம்ஸ் போட்டுட்டு, ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபில்லிங் எலிமெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃபில்லிங் எலிமெண்ட்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ ஸ்பைரல் போட்டு ஸோ ஹம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 3 ஹம்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்பைரல் வித் சிங்கிள் ஹம்ஸ், ஸ்பைரல் வித் டபுள் ஹம்ஸ், ஸ்பைரல் வித் ட்ரிபிள் ஹம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் கர்வ், அதில் வந்து ஹம்ஸ். அடுத்து தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பைரல் அதில் 2 ரோ ஆஃப் கர்வ் லைன்ஸ் அண்ட் சிங்கிள் ஹம்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு நான் சிங்கிளாக போட்டிருக்கேன். ஆனால் பட் நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே எனக்கு வந்து ஃபில் பண்ணி கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். ஸோ ஸ்பைரல், டபுள் ரோ ஆஃப் கர்வ் லைன்ஸ் அண்ட் டபுள் ஹம்ஸ். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோன்னா, ஸ்பைரல் இது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியன்ட் டைம் கிடைக்குமோ அப்போ வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஸ்பைரல், டபுள் ரோ ஆஃப் அந்த கர்வ் லைன்ஸ் போட்டுட்டு தென் வந்து ட்ரிபிள் ஹம்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம அந்த லீஃப் அந்த எம் மாதிரி வந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். அதில் வந்து சென்டரில் ஒரு டாட் வச்சு அதை இழுத்து விடுற லீஃப். இது எல்லாமே வந்துட்டு ஃபில்லிங்ஸில் வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு ஃபில்லிங்ஸில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அடுத்தது வந்து அதே மாதிரி போட்டு ஒரு சிங்கிள் கர்வ் லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து ஹம்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி சிங்கிள் ஹம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி போட்டுட்டு ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிட்டு ஸோ டபுள் ஹம்ஸ் வந்து நம்ம ஸோ தென் வந்து ஒரு ரவுண்ட் போட்டுட்டு சிங்கிள் ஹம்ஸை வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ ரவுண்ட் போட்டு எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு 2 ரவுண்டுக்கு நடுவாண்டா ஒரு டிசைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு கர்வ் லைன் போட்டு அதில் வந்து ஹம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ரவுண்ட் போட்டுக்கிறோம், அதில் வந்து கர்வ் லைன், அதில் வந்து ஹம்ஸ். அதே மாதிரி ஒரு ரவுண்ட், டபுள் லேயர் ஆஃப் கர்வ் லைன்ஸ் அண்ட் டபுள் ஹம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஹம்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ரவுண்டுக்கு மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்தது வந்து ஸ்பைரலில். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஸ்பைரல் இதே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ணணும். ஸ்பைரலில் வந்து சிங்கிள் ஹம்ஸ், ஸ்பைரலில் டபுள் ஹம்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ட்ரிபிள் ஹம்ஸ். நான் ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். ஆனால் பட் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ்னால் அந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே எனக்கு வந்து போட்டு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, நான் ஸ்டாப் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பைரல், கர்வ் லைன்ஸ் அண்ட் தென் ஹம்ஸ். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பைரல், கர்வ் லைன் அண்ட் தென் டபுள் ஹம்ஸ். ஸோ ரவுண்ட் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம், எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னா ரவுண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து சிங்கிள் ஹம்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரவுண்ட் வித் டபுள் ஹம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதே ரவுண்டில் ட்ரிபிள் ஹம்ஸ், 3 லேயர் ஆஃப் ஹம்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ அடுத்தது ரவுண்டில் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கர்வ் லைன் அண்ட் தென் ஒரு சிங்கிள் ஹம்ஸ், ரவுண்ட், கர்வ் லைன், டபுள் ஹம்ஸ், ரவுண்ட், கர்வ் லைன் அண்ட் தென் ட்ரிபிள் ஹம்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரவுண்ட், 2 கர்வ் லைன், சிங்கிள் ஹம்ஸ், ரவுண்ட், 2 கர்வ் லைன் அண்ட் தென் டபுள் ஹம்ஸ். அதுக்கப்புறம் ரவுண்ட், டபுள் கர்வ் லைன் அண்ட் தென் ட்ரிபிள் ஹம்ஸ். இதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9 இருக்குது ரவுண்டுக்கு. அதே போல் தான் ஸ்பைரலுக்கும் வந்து 9 விதமாக நீங்கள் வந்து எனக்கு போடணும். ஸோ இது எப்படின்னா ஃபுல்லாக வந்து பாக்ஸில் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், ஏன்னா ஃபில்லிங் டிசைன்ஸ் இல்லையா. ஸோ அதனால் அடுத்தது வந்து ஸ்பைரல், அதே மாதிரி ஸ்பைரலுக்கும் 9 இருக்கும், டோட்டலாக வந்து 10. ஓகேங்களா, எப்படி அப்படின்னா ஸ்பைரல் அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, மொத்தம் 9 வெரைட்டிஸ் இல்லையா. ஸோ அதே மாதிரி 9 டைம்ஸ் நீங்கள் போடணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு டாட் வச்சுட்டு டபுள் கர்வ், இதில் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டோட்டல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டாட்டு, டபுள் கர்வ் லைன்ஸ், அதில் வந்து சிங்கிள் ஹம்ஸ், அதேமாரி டாட், டபுள் கர்வ் லைன்ஸ்
அண்ட் தென் டபுள் ஹம்ஸ் இருக்குது. அதே போல் தான் ட்ரிபிள் ஹம்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு டாட்டு, டபுள், ட்ரிபிள் லேயர் ஆஃப் கர்வ் லைன்ஸ் மேலே சொன்ன இல்லையா, அந்த மூணு மாதிரி டாட் வச்சுட்டு 3 லேயர் ஆஃப் கர்வ் லைன்ஸ் போட்டு அதில் ஹம்ஸ் யூஸ் பண்ணணும். மேலே போட்டிருக்க மாதிரி 3 டைப்ஸில். அண்ட் தென் அதில் ரவுண்ட் அண்ட் லீஃபில் வந்து 9 டிப்ஸ் வந்து நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஒரு வந்து ஹம்ஸ் யூஸ் பண்ண ஒரு ரவுண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி ஹம்ஸ் அட் மாதிரி போட்டு வந்துட்டு அதில் வந்து லீஃப் மேக் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 9 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லாமே எவ்வளோ டைப் இருக்குது, 9 எல்லாமே ஃபில்லிங் டைப்ஸு. இந்த ஃபில்லிங் எல்லாமே எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா போட்டு சென்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஹேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி ஃபில்லிங்கில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு லைன், தின் லைன் வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஸோ தின் லைன் வரைஞ்சிட்டு ஸோ அதில் என்ன பண்ணுறோம்னா டாட் வச்சுட்டு அதில் வந்து டபுள் லைனாக கர்வ் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ஹம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபில்லிங்கில், அதே தான். ஃபில்லிங்கில் மேலே வந்து எக்ஸ்ட்ரா என்ன வச்சுருக்கேன்னா நான் டாட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சைடு போடுறேன். ஸோ ஒரு டாட் வச்சுட்டு 2 கர்வ் லைன் போட்டுட்டு ஸோ அதில் வந்து ஒரு ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டாட் வந்து நான் ப்ரெஷர் கொடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இது வரைக்கும் போடணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் திக் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ திக் லைன் மேலே தின் லைன் கொடுத்துட்டு டாட் வச்சுருக்கேன். ஸோ அதேமாதிரி கீழேயும் பண்ணியிருக்கேன். அண்ட் கர்வில் போட்டு இந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ அது ஃபில்லிங் டிசைன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திக் லைன் கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் அந்த ஃபிங்கர்ஸ்க்கு இல்லையா, ஃபிங்கர்ஸ்க்கும் வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து சின்னதாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து லீஃப் மாதிரி ஒரு டிசைன் எப்படி நம்ம வந்து ஃபில்லிங் டிசைன் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் ஒரு ஃபிங்கரில் தான் அந்த டிசைன் போட்டிருக்கேன். ஆனால் மீதி இருக்க அந்த 3 ஃபிங்கர்லேயும் ஸ்பேஸ் இருக்க 3 ஃபிங்கர்லேயும் நீங்கள் இதே டிசைனை போடணும். ஓகேங்களா? நான் போட்டிருக்க இந்த டிசைனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹேண்டை ஒரு A4 ஷீட்டில் வரைஞ்சி அதில் இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சின்னதாக எப்படி வரையணும்னு நான் ஹேண்ட் சைடில் போட்டிருக்கேன். ஃபில்லிங் டிசைன்ஸ் அப்படின்னாவே வந்து கேப் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணக்கூடியதான் வந்து ஃபில்லிங் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் குரூப்பில். சப்போஸ் உங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் பண்ண பிடிக்கலைன்னா இண்டிவிஜுவலாகவும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ நான் போட்டதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ஃபில்லிங்ஸோட அதாவது அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம்.